SBTV நேயர்களுக்கு வணக்கம். என் பேரு ஜெயா. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கெட் டுகெதருக்கு தான் என்னை இன்வைட் பண்ணிருக்காங்க. ஹாய் மக்களே. ஸோ பிக் பாஸ் த காமன் மேன் அதிகமா இது கூட தான் எனக்கு முட்டிக்கும் நான் நினைச்சேன். ஆனா இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் வெளியே போய் முட்டிக்கிறேன் தடுத்து விட்டாங்க. ஸோ இங்க வந்து உட்காந்துருக்கோம். அந்த மாதிரி எங்க கண்ணுக்கு சில பொட்டன்ஷியலான பிளேயர்ஸ் இருப்பாங்கல்ல, வந்திருக்காங்க. ஆரம்பிக்கலாமா? போடுங்கடா மியூசிக்க, வா. இன்னைக்கு அவங்கலாம் ஆக்சுவலா யாரு, உண்மையாலுமே அவங்க ரொம்ப ரகடான பீப்புளா இல்ல சாஃப்டான பீப்புளா, அவங்களுடைய ஆக்சுவல் கேரக்டர் என்ன அப்படின்னு தான் நாம இன்னைக்கு பேசி தெரிஞ்சுக்க போறோம். ஒரு சூப்பரான ஒரு கெட் டுகெதர் அப்படின்னே சொல்லலாம். வாங்க போய் பார்க்கலாம். விஜய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நடுவுல 2 ஸ்லைட் ஸ்கிப் பண்ணிட்டாப்ல. சோ திருப்பி வந்து அவர் அங்க அனுப்பிச்சிடணும். உங்களுக்காக வந்து ஒரு ஸ்பெஷல் அவார்ட் நான் கொடுக்க போறேன். காரணம் என்னன்னா அது வீட்ல இருந்து வெளியே வந்த காரணத்துக்காக வந்து உங்களுக்கு அவார்ட் கொடுக்குறேன். ஆளுக்கு ஒன்று 2 தான் இருக்கு, ஆளுக்கு ஒன்று வச்சுக்கோங்க. எல்லாரும் நீங்க வந்து ஒரு நாள் வந்து வீட்டுக்குள்ள இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. உங்களை 1 மணி நேரம் 100 நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. 1 மணி நேரம் இந்த ரூம்ல இருக்கீங்களா முதல்லன்னு செக் பண்றதுக்காக தான் இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி ஒன்னு பிளான் பண்ணேன். சரி, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நாங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் SBTVக்கு. பிகாஸ் பல வாய்ப்புகள் எதிர்பார்த்து தான் இல்ல பேசினாதான் ரெக்கார்ட் ஆகும். அப்படியா? சொன்னாங்க. சோ ஃபர்ஸ்ட் SBTVக்கு த பிக் பாஸ் காமன் மேன்ல ரிஜெக்ட் கார்டு வாங்கின எங்க சார்பா நன்றி நான் சொல்லிக்கிறேன். எங்களுக்குள்ள வந்துட்டு எண்ட் கார்டுன்னு சொல்லிட்டு உங்க ஜேர்னி இங்க முடியுதுன்னு சொன்னாங்க. பட் அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த உறவுகள். சோ எங்களை மதிச்சு எங்களை இன்டர்வியூ பண்றதுக்கு வந்து SBTVக்கு ஃபர்ஸ்ட் எங்களுடைய மனதார நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள், எங்க கனவுகள் எல்லாமே 1 மணித்துளியில அங்க ஷார்டட் ஆச்சு. நாங்க எங்களுடைய ஒவ்வொரு ஃபீல்டுல இருந்து ஒவ்வொரு வகையான அனுபவத்தை கொண்டு வந்திருக்கோம். நாங்க பீப்புள் சென்ட்ரிக்கா இருக்கணும், நல்ல ஒரு என்டர்டெய்னிங் நேச்சரை பீப்புள் கிட்ட வெளிப்படுத்தணும் தான் நாங்க அந்த ஷோக்குள்ள போனோம். நாங்க எல்லாருமே நினைச்சோம். அண்ட் உங்க ப்ரோக்ராம் மூலமா மக்கள் கிட்ட நாங்க யாருன்றது அட்லீஸ்ட் அந்த மேடையில நடக்காதது இங்க நடக்கணும்னு நினைக்கிறேன். சோ தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஹியர். இந்த பையன் கொஞ்சம் ஓவரா ஃபார்முலா பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் நான் இவங்களை கூப்பிடவே இல்ல. நாம பாட்டு ஜாலியா அடிச்சிட்டு இருக்கேன். இந்த பையன் ஓவரா போடுறாங்க. எடிட்ல தூக்கிடலாம். சேர்த்து போடுங்க. நான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா உங்களை அதுல போர்ட்ரே பண்ண விதம் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்திருக்கும். ஆனா இங்க வந்து பார்த்தா எல்லாருமே வந்து ரொம்ப ஜோவியலா இருக்கீங்க, ரொம்பவே ஹாப்பியா இருக்கீங்க. இதெல்லாம் ஏன் வந்து காமிக்கல அப்படின்ற மாதிரி? ஆக்சுவலா நீங்க 1 hour தம்பி சொன்னப்பல, நீங்க எங்களோட 1 நாள் இருந்தீங்கன்னா காலையில சிரிப்பீங்க, வீட்டுக்கு போயிருவோமா? காலையில சிரிப்பீங்க, மத்தியானம் யோசிப்பீங்க, சாயந்தரம் அழுதுனே வீட்டுக்கு போவீங்க. அதான் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. கவுண்டரு நான் ஆக்சுவலா அப்படி மாறலாம் இல்ல. நான் வந்து எல்லா விதமான கண்டென்ட்டும் நாங்க கொடுப்போம். அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்து வீட்டுக்கு அனுப்புவோம். கில்லிடா அப்படின்ற மாதிரி. அதேதான். சரி பாட்டு பாட விட்டுருங்க. இருங்க, பாட்டு பாடுறேன். எனக்கு என்னன்னா இல்ல, எனக்கு என்னன்னா இவங்க வந்து பேரு மாயான்னு கேள்விப்பட்டா அங்க ஒரு மாயா பேசாம நீங்களும் ஆங்கர் தான் கேள்விப்பட்டா அந்த மாயா அந்த பேர்ல தான் நாங்க பல பேர் மாட்டிருக்கோம். அந்த பேர்ல தான் நாங்க மாட்டோம். ஆக்சுவலா உங்களுக்கு தெரியாது, அந்த பஸ் டாஸ்க்கு நடந்ததுல, அந்த பஸ் டாஸ்க்கு வந்து ஏறி எல்லாரும் நின்னுட்டோம். ஏதோ ஒரு பஸ்ஸுக்கு மேல செம கவுண்டரு. ஆக்சுவலா என்னன்னா உள்ள போயிட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்து பேசிட்டு இருந்தோம். சடனா எனக்கு இவ்வளவு சண்டை, வாக்குவாதம். ஆனால் அதெல்லாம் காட்டல. நான் பேசுனது மட்டும் காட்டிருக்கான், இவ பேசுனதே காட்டவே இல்லை. கட்டு ஓகேவா? அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுல பாக்கெட்ல தண்ணி வச்சிருப்பா போல, ஒரு மாதிரி தாகமா இருக்கணும், ஒன்னு இந்தாங்க தண்ணி அப்படின்னு கொடுத்தா. சரி, அதுதான் விஷயம். இங்க நாங்க இருந்த பஸ்ல நானு, மாயா, காமாட்சி அக்கா, இவங்க எல்லாம் ஆடி பாடி ஆடி இப்பதான் முடிஞ்சு அதாவது
என்ன இது என்ன சொல்வதெல்லாம் உண்மை சொல்ற மாதிரி போயிட்டு இருக்கு. நான் என்ன புரியல எனக்கு. அதாவது சீரியஸா பேசுறேன். அவர் ரொம்ப நேரம் பேசுறாரு. அவர் இப்ப செருப்பா காணும்னு தேடிட்டு இருக்காங்க. செருப்ப காணும் தெரியுமா? கண்டென்ட் மாத்துறீங்களா? ஆமா. கட் பண்ணாம போடுங்க. சரி கண்டென்ட் மாறுது. இதுக்கு மேலனா டைரக்டர் நம்மள துரத்தி விட்டுருவாங்க. என் பின்னாடி ஒருத்தர் சைலண்டா இருக்காங்க பாருங்க. அவன் அப்பவே செருப்பு தூக்கிட்டு ஒரு பின்னாடி ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருந்தான். இன்னைக்கு எந்த ஃபிகரோட சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டயே கேட்டுருவோம். சைலண்டா இருக்கிறது ரீசன் வந்து நான் காமிச்சிட்டு இருக்கேன். எதனால ரிஜெக்ட் ஆனன்னு ஒரு கிளிம்ஸ் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். லாஸ்டா அந்த ஷோலி இப்பதான் வந்து அமைதியாயிட்டேன். நீ புலம்பாரு. நீ எந்த ஃபிகரை வச்சிருக்க அந்த கதையை சொல்லு. பேச விடுங்க. தேவையில்லாம வந்து அமைதியால இல்ல. சும்மா கிளிம்ஸ் காமிச்சிட்டு ப்ரோ எனக்கு அதுக்காக தான் ரிஜெக்ட் ஆவனே அப்படின்னு. அதெல்லாம் விடுங்க. உங்கள்ட்ட இருக்கிற தனித்திறமை பெருந்திறமை என்ன அத சொல்லுங்க கேட்போம். அவனுக்கு இருக்க திறமை எனக்கு தெரியும். நல்லா ஃப்ளர்ட் பண்ணுவான். என்ன தெரியும்? எங்க பிக் பாஸ் தி காமன் மேனுடைய லோ பட்ஜெட் பையனால வந்துட்டு ஃப்ளர்ட் பண்ண ஈஸியா முடியும். ஆனா ஒரு பையன் இன்னொரு பையனோட ஃப்ளர்ட் பண்ண முடியும். சைத்தான் சைக்கிள்ல இறங்கிடுச்சு. அவரே ஃப்ளர்ட் பண்ண போறாரு. என்னோட டேலண்ட் இல்ல அவன் என்ன சொல்லுவான், எனக்கு ஒன்லி பெண்களை பார்த்தா மட்டும் தான் ஃப்ளர்ட் பண்ண வரும், எனக்கு இந்த மாதிரி மீச வச்ச ஆண்களை பார்த்தாலாம் வராது அப்படின்னு சொல்லுவான். எனக்கு இருக்கிற டேலண்ட் மணி மேக்கிங் ஸ்கில். இது மூணு மட்டும் தான் டேலண்ட் சொல்லுவேன். முக்கியமான டேலண்ட். சரி ஓகே இப்ப சொல்லுங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்து ஒரு ரூம்க்குள்ள அடிச்சு போட்டாங்க. இவங்க எல்லாரையும் மேனேஜ் பண்றதுக்கு ஒரே ஒரு டிப் மட்டும் கொடுங்க பாப்போம். டிப்பா மேனேஜ்மெண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருந்தாலே போதும். ஒருத்தவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, இவங்க எப்படி அவங்கள பத்தி நினைக்கிறாங்க. விஜய் கேட்டிங்களா? எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்னன்னு சொல்லுங்க. அப்படினா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா ஒரு பீப்பிள பத்தின ஒரு டீப் நாலேஜ். டீப் நாலேஜ். அது எதுவுமே இல்ல இவருக்கு. அதெல்லாம் வந்து அது எங்க இருக்கு நெக்ஸ்ட் வேற இது ஆக்சுவலா டேலண்ட்றது இப்போ சர்வை பண்றதுக்கு இந்த டேலண்ட் போதும். நீங்க வந்து சொந்த லைஃப்ல உங்களை ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறீங்க அத சொல்லுங்க. என் லைஃப்லயே நான் மேனேஜ் பண்றதுனா மேனேஜ் பண்ணிக்கிறதே கிடையாது. அதனால இந்த பிக் பாஸ் மேனேஜ்மென்ட் சொல்றீங்க. இல்ல எனக்கு அதுதான் கோச் வந்து எப்பவுமே போயிட்டு வின் பண்ணி ஒலிம்பிக்ல அவார்ட் வாங்கலாம் ஒண்ணுமே கிடையாது. சோ நான் டீச்சிங் அதெல்லாம் வந்து பக்காவா இருக்கும். எல்லா விஷயத்தையும் பத்தி நல்லா டீப் அனலைஸ் பண்ணி அதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்கறது அதெல்லாம் நல்லாவே வரும். மத்தபடி என்னோட கரண்ட் லைஃப்ல என்ன பண்ணேன்னு சொல்லணுமா? கண்டிப்பா சொல்லுங்க. உங்களை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். இந்த நியர் ஃபியூச்சர் லுக்கிங் டு ஸ்டார்ட் மை நியூ பிசினஸ். அது வந்து ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி. அது வந்து நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பிசினஸ் அட்வைசிங், பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுற பீப்புளுக்குலாம் இன்வெஸ்ட்மெண்ட் கனெக்ட் பண்ணி கொடுக்கறது. இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே அதாவது லிஸ்ட் போயிட்டே இருக்கு போலயே. நிறைய பண்ணுவேன். எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து சொல்லி கொடுத்து அவங்க வளர்றது எனக்கு. ஓகே சூப்பர்ங்க. அந்த மனசு தான் சார் கடவுள். அதனால படிக்கிற புள்ளையா இருக்காம்பா. அக்கா என்ன நீங்க என்ன எந்த பக்கம் இருக்கீங்க? இல்ல அப்படிலாம் இல்ல. நீ வந்தது பிரச்சனை இல்ல. என்ன எல்லா இன்டர்வியூலயும் எல்லா ஷோலையும் போயிட்டு நைட்டியோட நின்று ஆடியோ ப்ரூஃப்லாம் லீக் பண்ணி விட்டுட்டு பரம ரகசியத்தெல்லாம் லீக் பண்ணி விட்டுட்டு இவ்வளவு தைரியமா எப்படி வெளியே சுத்துறீங்கன்ற கேள்வி. 90 இல்லாம எவ்வளவு அழகா இருக்குன்னு நாட்டு மக்களுக்கு காட்டுக்கா. எழுந்துக்கா. ஆக்சுவலா என்னன்னா எனக்கு இன்னைக்கு இது போட்டுக்கணும்னு தோணிட்டு அதனால போட்டுருந்தேன் அவ்வளோதான். ஸோ நைட்டியில் தான் நான் காத்தால இருந்தேன். குழந்தைய ஸ்கூல்லேருந்து கூட்டின்னு வரதுக்கு என்ன இப்போ எல்லாருமே தலைமுடி விரிச்சு போட்டுன்னு ஏதோ ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிங்க. இந்த முடிக்கு சாம்பிராணி போக போட்டா என்ன போட்டதெல்லாம் என்னன்னு ஒரு முடி இருக்குடா. எனக்கு அதெல்லாம் வராது. அதனால வந்து நான் நிறைய பேர் அப்படி ஒரு இமேஜ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் நான் அது கிடையாது. நான் வந்து ஒரு சிங்கருங்க. நான் ஒரு நடிப்பு அரக்கிங்க. நடிப்பு அரக்கன்றீங்க. நீ வந்து ஏதாவது ஒரு அவனை டைலாக் சொல்லு. யாரு இவன்? அவரெல்லாம் சமமான கூடாது. ஒரு ஹிடன் டேலண்ட்னு ஒன்னு இருக்குங்க. இப்போ ஆக்டிங் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருக்கும் வராது. ஆனா உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஃபீல் ஆகுது உங்களுக்கு வரும் அப்படின்னு. இல்ல நீ நினைக்கிற ஆக்டிங் கிடையாது. நிஜமாலே நான் முன்னாடி டிக்டாக் டைம்ல நான் பூந்து விளையாடின டைமுங்க அதெல்லாம். அந்த இல்ல நிஜமாவே நடிப்பு இல்ல சொல்றேன். இப்போ வந்து நான் பேசுறது உங்களுக்கு நடிப்பா தெரியலாம். ஆனா வந்து என்னோட மனசுல அதுக்கு எடுத்துட்டீங்க. இல்ல நான் நிஜமாவே இந்த ராதிகா மேமோட டப் ஸ்மாஷ் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்த டைம். ஸோ அது என்னோட ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த். பட் இந்த மகா நடிகைக்கெல்லாம் கூப்பிடாம அப்புறம் நான் சிங்கிங் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலா சொன்னேன் அவையில இருந்து நீக்க போட்டுரும் இதெல்லாம். அப்படிலாம் இல்லை. நான் சிங்கிங் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் பாடணும்னு தான் ஆசைப்படுறேன். நான் பாடி பார்க்குறேன். அப்படிலாம் நீ எடிட் பண்றீங்க சரியா? நான் ட்ரை தான் பண்ணுவேன். முடிச்சுட்டு நம்ம ஒரு அந்தாக்ஷரி மாதிரி வேணா இல்ல
தேங்க்யூ. பட் இது நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் வந்து ஒரு ஒன்றுமே கிடையாதுங்க, டுவா கூறு கரெக்டு. பட் வந்து ஐ திங்க் ஐ ஹாவ் டேலண்ட்ஸ் ஃப்ரம் சிங்கிங் ஜான்ரா. அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் லிட்டில் பிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஆக்டிங் தான் என்னோட மெயின். ஸோ நான் ஒன்று சொல்லணும்பா அக்காவை பற்றி. இப்போ சொல்லட்டுமா? அப்படி நான் இப்போ சொல்கிறேன். ஒன்று சொல்லலாமா? சொல்லுங்க. ஓகே, அக்காவை பற்றி விஷயம் ஆக்சுவலாக நான் சொல்லணும். வெளியே என்னாலும் நெகட்டிவாக அவனால போர்ட்ரே பண்ணிக்கிட்டோம். சச் அ ஃபன் லவிங் கேரக்டர். எனக்கு அவங்கள பார்க்கும்போது ஐஸ்வர்யா இருப்பாங்கல்ல, லக்ஷ்மி டாட்டர். சீரியஸா சொல்றேன், அவங்களுக்கு ஒரு ரீப்ளேஸ்மென்ட்னா அக்காவா சொல்லலாம். சரோஜாவா? சொல்றாயா? சுயம்பரம் படத்தோட சீன் வரும் தெரியுமா? எல்லாமே எனக்கு சுத்தங்கா உந்தி, அதே எனக்கு இஷ்டம். எங்க அக்கா ஒரு சச் அ ஃபன் லவிங் கேரக்டர். அவங்களோட ஃபன் லவிங் சைட மக்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா they will love you. இல்ல ஆக்சுவலா இல்ல அப்படிலாம் இல்ல. ஐஸ்வர்யா அப்படின்னு சொன்ன விட்டு டக்குன்னு என் மைண்ட் வேற ஒண்ணு வச்சுது. குண்டு இருக்கிற இல்ல குண்டு இருக்கிற சோடாவா குண்டு இல்லாத சோடாவா, அது மாதிரி பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கே. அந்த இதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவரு வந்து பக்கத்துல இருக்கலாம் கை போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மைக் வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு இங்க வந்து எங்களுக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னே தெரியாதுங்க. ஆனா எங்களோட ஃபியூச்சர்ல ப்ரெடிக்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு, கரெக்ட்டா? ஆனா இந்த எங்களோட ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்றது இருக்கட்டும், உங்களோட ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்றதுக்கான டேலண்ட் உங்களுக்கு இருந்திருக்கு. சோ எப்படி இருந்தது? அதாவது நீங்க முன்னாடியே வந்து ஓகே என்ன போய் நான் வெளில வந்துரு அப்படின்னு யோசிச்சுட்டே உள்ள போனீங்களா, இல்ல எப்படி அதை உங்களால ப்ரெடிக்ட் பண்ணாம போச்சு? எப்படி அந்த கட்டத்துல இந்த கட்டம் சரியா இருந்துச்சா? அதாவது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் அவங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% அஸ்ட்ராலஜர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நவ கிரகங்களை பல பேருக்கு சொடுக்கிருக்கோம். டெய்லி குறைஞ்ச ஒரு 30 ஜாதகமாச்சும், குறைஞ்சது ஒரு 30 ஜாதகமாச்சும் நம்ம பார்க்குறோம். ஸோ ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வரையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துருக்கோம். அப்போ நவ கிரகங்களை நம்ம சொல்கிறனால கிரகங்கள் நமக்கு எப்போயுமே நன்மை தான் பண்ணுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுய ஜாதகத்தில் சில நேரங்களில் சின்ன பிரச்சனை கூட இருக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் சொல்கிறதே தான், எனக்கு கிரக ரீதியாக என்ன பிரச்சனை இருந்தாலும் உன்னுடைய முயற்சின்னு ஒன்று இருந்தால் அந்த இடத்துல நீ வெற்றி பெறுவேங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய இதில் நான் செயல்படுத்துகிறேன். ஸோ அப்படி தான் நான் செயல்படுத்தினேங்கிறது தான் உண்மை. என்னையை பொறுத்தளவு நான் என்னுடைய வீடியோ ஃபாலோ பண்ணுற என்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு தெரியும், நான் எப்போயுமே நெகட்டிவாக சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய அத்தனை விதமான ராசி அன்பர்களுக்குமே சூப்பராக இருப்பீங்க. அதாவது இந்த மாதத்தில் இன்னென்ன விஷயங்கள் நல்லது நடக்கும், இன்னென்ன விஷயங்கள் கவனமாக இருந்தால் சொல்லுவேன் போல், உன்னை வந்து தாழ்த்திடுவ, உன்னை நீ அழிச்சிருவ. என்றைக்குமே நெகட்டிவாக பேசக்கூடிய விஷயம் நான் பேசுகிறதும் கிடையாது, நெகட்டிவான ஆளுங்க என் கூட இருக்கிறதும் கிடையாது தான் த ரியல். இங்கே இருக்க எல்லாருமே பாசிட்டிவ் பர்சன், பாசிட்டிவாக உண்மைதான். பக்காவா பேசுறீங்க. ஏன்னா இதுக்கு ஏதோ ஸ்பெஷலா டிகிரி எதுவும் முடிச்சிருக்கீங்களா? ஆமாம், அஸ்ட்ராலஜியில் எம்ஏ அஸ்ட்ராலஜி முடிச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 11 வருடமாக நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், அஸ்ட்ராலஜராகவே ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறது உண்மை. ஓகே. ஆனாலும் சொல்லுவாங்கல்ல ஃபேஸை பார்த்தே வந்து நீ எங்கே போவ அப்படின்னு கண்டுபிடிச்சு. இந்த மூஞ்ச பார்த்து தான் சொல்றேன். இல்லை ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன். இல்லை 2 பேருக்குமே சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தம்பி விஜய் இருக்கார் பார்த்தீங்களா, நம்ம எப்படி நம்ம தமிழ்நாட்டை இல்ல சொல்றேன், இல்ல கேட்ட சொல்லி ஆகணும். தம்பியோட இயல்பான குணம் என்னன்னா எல்லாரையும் அப்சர்வ் பண்ணி அது மூலமா நிறைய விஷயங்களை எடுத்துட்டு தான் பேசுவான். ஸோ அதே போல தான் இப்போ நம்ம தமிழ்நாட மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தவர் அந்த விஜய், நம்மளுடைய சிஎம் விஜய். இங்கே உள்ள ஒரு இயக்கத்தை, அதாவது நம்ம கூட்டணியை வேற லெவலில் கொண்டு போகக்கூடிய இயக்கம் தம்பி கையில் இருக்கு. தம்பி நினைச்சா வேற லெவலில் கொண்டு போயிடுவான். இதான் உண்மை. சரி, அதுக்கடுத்து உங்களை அதாவது யாருமே சோகமா இருக்கக்கூடாதுக்காண்டி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க பாத்தீங்களா, இதான் உங்களோட டேலண்ட். ஸ்கிப் பண்ணுங்க. இல்ல எனக்கு என்ன கேள்வினா, இப்போ நீங்க வந்து இத முழுக்க உங்களை பத்தி பேசணும் அப்படியே அஸ்ட்ராலஜி சேனலாவே மாத்தி விட்டீங்களே நீங்க. இல்ல அப்படி கிடையாது. இல்ல நான் அதாவது என்னை பற்றி நான் சொல்லணும்ல. ஆக்சுவலாக நான் எப்படி பண்ணுவேன், நான் எப்படி இப்போ ஒரு ஜாதகம் பார்ப்பேன். ஸோ அதே போல் ஆன்லைனில் நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறதா. ஏன்னா நானாக இருக்கணும், என்னைய போய் நான் மாற்றிக்கிட்டு ஸோ நான் இப்படிலாம் நான் மிருகமாக மாறுவேன், நான் அப்படிலாம் மறவல்ல. நான் நானாக இருக்கேன், இப்பயும் இருப்பேன், எப்பயும் இருப்பேன். எனக்கு ஒரே ஒரு டவுட் ப்ரோ. ஒரு கட்டத்தில் 9 கிரகமும் உச்சம் பெற்ற ஒருவன் என்ன, அதாவது யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள் உச்சம் பெற்று யாருமே பிறக்கிறது கிடையாது. அப்படி ஆமா, அப்படி பிறக்கா இல்ல, அப்படி பிறந்தா அவன் மனிதனே கிடையாது. இதான் உண்மை. உங்கள மாதிரி இருக்கும். இல்ல தெய்வம்
இல்ல ஒரு மாதிரி தெய்வ பிறவியா இருக்கும்னு நான் சொல்றேன். சரி அவங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. அக்கா நான் உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேன், எங்க பார்த்தேன் ஞாபகம் இல்ல. அது நடு ரோட்ல பிச்சை எடுக்கிற மாதிரி பாத்தியா? ஓலால புக் பண்ணும்போது பாத்துருப்பயா? அக்கா கேபுக்கு போகும்போது பார்த்துருந்துக்கலாம். இல்ல சகோதரி எப்பவுமே பாசிட்டிவ், அவங்க நெகட்டிவ் positive மட்டும்தான். பாசிட்டிவ் தான். இவர் பி மாதிரி தான். பாசிட்டிவா ஏ பாசிட்டிவா? ஓ பாசிட்டிவ். எல்லா பாசிட்டிவும் இல்ல தனிச்சு விடுற பாசிட்டிவ் கிடையாது, பெஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ். எல்லா பாசிட்டிவும் அக்காட்ட இருக்கு. சூப்பர். Oh my அக்கா God. நீங்க ஒரு பேச்சாளரா இல்லனா எப்படி? உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன், எங்க பார்த்தது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு போட்டோகிராஃபர், Oh, wow. அப்புறம் பேச்சாளரா ஒரு பிரமாணத்தை எடுத்தேன். அப்படிதானே வரும். அடுத்த ஆனே பிரமாணம் எடுத்தேன். அதுக்கப்புறம் அப்படியே சென்னை பக்கம் வந்தேன். அது அப்படியே கண்டினியூ ஆச்சு. இப்போ நான் வந்து ஒரு கேப் டிரைவர். இப்போ நீங்க ஒரு செலிபிரிட்டி. எஸ், now I am a celebrity. ஆனா அவங்க சத்தியமா எங்கேயோ பார்த்திருக்கேன். போய் இன்ஸ்டால நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கேன். என்னை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க ஆப்போசிட்ல. சரி இப்போ வெளியே வந்துட்டீங்க. எஸ், ஏதோ ஒரு காரணத்துக்காக, தவிர்க்க முடியாத காரணத்துக்காக வெளியே வந்துட்டீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? நானா ஃபீலே பண்ணலையே. நம்ம கிட்ட அது ஒண்ணுமே கிடையாது. இல்ல அவ்வளவுதான். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தேன், நோட்டீஸ் பண்ணேன், கையில பாத்தீங்கன்னா அழகா டாட்டூஸ்லாம் போட்டிருக்கீங்க. அத பத்தி சொல்லுங்க. அதுக்கு பின்னாடி என்ன பேக் ஸ்டோரி? பேக் ஸ்டோரி வந்து இந்த காது பாத்தீங்களா, இது ஒவ்வொருத்தரும் எனக்கு காது குத்தும் போதெல்லாம் நான் ஒரு காது குத்துவேன். ஓகேவா? அதாவது இந்த 2 காது எங்க அம்மா அப்பா குத்துனது. நீ குத்திக்கோ நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு. இந்த காது வந்து ஒருத்தர் எனக்கு வந்து பின்னாடி ஒரு ஆப் வச்சாங்க. இனிமே இந்த மாதிரி ஆப்பை நான் வாங்கக்கூடாதுன்னு ஒரு காது குத்தினேன். இது இப்ப ரீசெண்டா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இன்னொரு ஆப்பு வாங்கினேன். அதாவது போய் ஆப்ப தேடி வாங்குறதுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. அப்படின்னா அப்பெல்லாம் பார்த்தா நீங்க அப்படியே காது அதாவது அதனாலதான் அதோட நிப்பாட்டிக்கிட்டேன். இனிமே ஆப் வாங்க கூடாதுன்னு 50 பேரை கட் பண்ணி விட்டு, அண்ணன் சொன்ன மாதிரி நெகட்டிவ் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்துட்டேன். இந்த டாட்டூஸ்க்குலாம் நிறைய எப்படி சொல்றது, ஒரு பெரிய ஸ்டோரி. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிவபெருமானையும் முருகனையும். அதனாலதான் இந்த டாட்டூ. சிறப்பு. ஓகே, அவங்கள்ட்ட கொடுங்க. மினி ஐஸ்வர்யா கிட்ட கொடுங்க. மினி ஐஸ்வர்யா தம்பி தப்பு. இந்த பிளே பார்த்தா ஐஸ்வர்யா பாரு. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். எப்படி எங்க அந்த இருக்கீங்க? மினி ஐஸ்வர்யா அதெல்லாம் காணோம். ஸ்கிப் பண்ணிடுங்க. சொல்லுங்க. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ உங்க புண்ணியத்துல இருக்கு. எங்க புண்ணியத்துலயா? சூப்பர். இதே டயலாக் 10வது தடவை சொல்றாரு ஒரு பொண்ணுகிட்ட. எல்லா பொண்ணுகிட்டயுமா? சரி முதல்ல உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் தஸ்லிம். நான் வந்து 4th லெவல்ல எலிமினேட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. 4th ஸ்டாண்டர்ட்லயே 4th லெவல். 4th லெவல்ல. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஆக்சுவலி ஒரு ஐடி ப்ரொஃபஷன் அண்ட் ஆல்சோ நான் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ், வெப் சீரிஸ், ஒரு படம் கூட பண்ணியிருக்கேன். வாவ் சூப்பர். அஜு வர்கீஸ் கூட. ஸோ பேர் வந்து டாட்டூ. ஸோ என்னோட படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனாக இருக்கட்டும். 5000 ரூபாய் ஜிபே மட்டும் வாங்கிக்கோங்க டீம், வாங்கிக்கோங்க. அப்படியே பழகி இருக்கோம். ஓகே சரி, இதெல்லாம் சொல்லிட்டீங்க, வெளியே வந்து அனுப்பிச்சு விட்டாங்க. சரி, அந்த கதையை விட்டுட்டு என்னோட கதைக்கு போலாமா? சொல்லுங்க உங்க கதை. என்ன கதை? ஸோ என்னோட கதை கொஞ்சம் கேவலமான கதை தான். ஒரு ஆக்டிங் பண்ணி எப்படியாவது மீடியாக்குள்ள போய் பெரிய ஆள் ஆகி நீங்க சொன்ன மாதிரி மினி ஐஸ்வர்யா ராய் அந்த மாதிரி ஏதாவது பட்டம் கிட்ட கொடுத்தா நான் அப்படியே மேலே போயிடலான்னு பார்த்தா எதுவும் நடக்கல. தேவலாம சொல்லிட்டேன். நீங்களாவது ஒரு வாட்டி தான் சொன்னீங்க, நான் 3 வாட்டி சொல்லிட்டேன். ஓகே, சபாநாயகர்கிட்ட மைக்க கொடுங்க. இல்ல ஆக்சுவலி என்னன்னா கரெக்ட்டா பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டா உட்கார்ந்திருக்காரு. வாங்க நாம பேசுவோம் அப்படினு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் ஒரு நடுவர் மாதிரி இது ஒரு ராசியான இடம் எனக்கு என் ஆபீஸ்ல. அதனால வாங்க ப்ரோ, இங்க வாங்க. நான் வரேன். வேணாம் ப்ரோ, நீ உட்காரு ப்ரோ, நானே இருந்துக்கிறேன். சோ அதுதான் சொல்லுங்க. அதான் ஐ திங்க் நான் வந்து क्वेश्चनே கேட்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து क्वेश्चन கேட்கிறதுக்கு முன்னாடி ஆன்சர் ரெடி எடுத்து வச்சிருப்பீங்க. ஏமா இப்படி சொல்லிதாமா அந்த அம்மா என் வாழ்க்கையில விளையாடிச்சு. ஓவியா நீயும் ஏமா அதையே சொல்ற மறுபடியும். இவ்வளவு நாள் பாத்தீங்க, இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே ஆன் தி ஃப்ளோ வந்துட்டே இருக்கு உங்க மைண்ட்ல இருந்து. சரி, காவேரி யார் மாதிரி வந்துட்டே இருந்துச்சு வாயில. வந்துட்டே இருந்தது. சோ இப்போ வந்துட்டு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஒருவேளை நாம நிறைய பேசுறோமோ அப்படின்னு? ஆக்சுவலா வந்துட்டு நான் நிறைய பேசுறதுனால தான் அடுத்தடுத்த லெவலுக்கு என்னால் போக முடியுது. சில பேருக்கு அது புரியாது, ரொம்ப பேசுறானேன்ட்டு. ஆனால் எவன் ரொம்ப பற்றுக்கானோ வந்தால் ரொம்ப பேசுவான். அது வந்து அந்த லைனை கிராஸ் பண்ணி வந்தவங்களுக்கு மட்டும் தான் அந்த விஷயங்கள் புரியும். எலுமிச்சை பழத்தை ஜூஸா புளிஞ்ச மாதிரி இருக்குது. அப்படி புளிஞ்ச மாதிரி இருக்கா, குடிச்சிரு தெளிஞ்சிரும். ஸோ அதுக்கான காரணம். இப்போ வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லைக் உங்களோட ஆக்சுவலி மேம் சொன்னாங்கல்ல நெக்ஸ்ட் ஆக்டிங் மினி ஐஸ்வர்யா அப்படின்ற மாதிரி, நீங்க எப்படி அடுத்த ஆக்டிங் தனுஷ் சூர்யா அந்த மாதிரியா இல்ல எப்படி? நமக்கு ஆக்டிங் செட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அப்படியே ஐப்ரோ பார்த்தா இப்படி வராரு. ஓ வாவ். நான் நடிச்சா பாப்பீங்களா? நான் நடிச்சா படம் பாப்பீங்களா? கண்டிப்பா பாப்பேங்க, ஏன் பார்க்க மாட்டேன். எல்லாரும் அதாவது நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணிடலாம். பக்கத்துல ஐஸ்வர்யா இருக்கா?
ஓட்டிடலாம் படம். இங்க பாருங்க பேட்டர்ன் Dress பேட்டர்ன் கூட ஒயிட் பிளாக் தகர்தானா திகர்தானா. சரி துடிக்காத துடிக்காதடா துடிக்காத. பரவாயில்ல பரவாயில்ல உங்களுக்கு ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கு கவலைப்படாதீங்க. Dress தானே விடுங்க. ஏண்டா உன் பக்கத்துலயே கியூட்டா தானே உட்கார்ந்திருக்காங்க அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? இல்ல அதெல்லாம் வந்து சொல்லாதீங்க ஏத்துக்க மாட்டேன். அது அவனுக்கு கண்ணு தெரியலன்னு அர்த்தம். விடுங்க நம்ம பாத்துக்கலாம். என்ன ரூட் மாறுது என்ன ரூட் மாறுது. நீ கம்முனு நீ எது உனக்கு உட்கார்ந்திருக்காங்க. இல்ல தம்பி ப்ரோ என்ன ஓகே வெளிய அம்ச்சு விட்டுருக்காங்க. how you feel எப்படி இருக்குது அந்த மொமெண்ட்ல இருந்து வெளிய வந்ததுக்கு விஜய் how you feel தெரிஞ்ச இங்கிலீஷ் வார்த்தை ஒரு வார்த்தை தான் அதான் தெரியும். அதை விட்டுட்டு வேற ஏதாவது கேட்போம். மைக் பேசி திருப்பி பேசுங்க. வெளியே வந்த பிறகு அந்த அனுபவம் எப்படி இருந்ததுன்னா லைக் எனக்கு வந்து மிகப்பெரிய ட்விஸ்ட் தான் அது. ஏன்னா ஆடிஷன் டைம்ல என்னை ஹேண்டில் பண்ண விதமும் ஆன் ஸ்டேஜ் ஹேண்டில் பண்ண விதமும் டோட்டல் கான்ட்ராஸ்ட். இது வந்து சொல்லலாமான்னு தெரியல பட் நான் சொல்றேன். தெலுங்கு அக்னி பரீட்சால மரியாதை மனிஷ்னு ஒரு கேரக்டர் இருந்தார். ஹீஸ் அன் ஆண்டர்பிரனர். ஓகேங்களா? அவரை வந்து அவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு ஒரு பசில் மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. எனக்கும் ஆடிஷன் அப்படி தான் இருந்தது. செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் ஆடிஷன்லாம் கம்ப்ளீட்லி டெக்னிக்கலாக கேட்டாங்க, பர்சனாக பாராட்டினாங்க. ஆனால் ஆன் ஸ்டேஜ் ஒரு கோமாளியை விட மோசமான சித்தரிச்சாங்க. என் கூட ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு நவரசமும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணனோடனே குட்டிக்காரங்களாம் அடிச்சாங்க. நான் ஒரு ப்ரொஃபைலை கேரி பண்ணுறேன். நான் ஒரு ஆண்டர்பிரனர், நான் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் நிறைய இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய பேருக்கு நம்ம நாட்டில் நான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 50+ காலேஜஸ்க்கு நான் கெஸ்ட் ஸ்பீக்கராக போயிட்டு இருக்கேன். என் கெரியரில் நான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன். அப்போது பிக் பாஸ்ன்றது ஒரு மல்டி டைவர்சிஃபைடு ப்ரொஃபைல்ஸாக தான் இருக்கணுன்றது என்னுடைய ஆசை. அதான பிக் பாஸ். பல துறையிலேருந்து வந்தவங்க தான் யாருன்றதை சேர்ந்து விளையாடுவாங்க. அப்படி ஒரு ப்ரொஃபைலை தான் நான் கேரி ஓவர் பண்ணேன். பட் அந்த நேரம் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ எனக்கு அது பெரிய ட்ராமா தான். அந்த ட்ராமாவிலேருந்து நான் ஓவர் கம் பண்ணுறது. பட் இன்னும் நான் வெயிட் பண்ணுறேன் எனக்கான கதவுகளை திறக்கும்ன்ட்டு. ஸோ அந்த முயற்சியை நான் கண்டிப்பாக விட மாட்டேன். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஒர்க்ன்றது சம்பாதிக்கிறதுக்கு தானே. ஆனால் அது கிடையாது. நீ ஒர்க் உள்ள போக போகும் பர்சனல் ட்ராமாஸ் எல்லாத்தையும் நீ மறப்ப. அப்போது என்னோட எனர்ஜியை நான் என் கெரியர் நோக்கி அதை அலைன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது என்னை டோட்டலி ஒரு அந்த வேக்யூமை ஃபில் பண்ணி ஃபுல்ஃபில்டாக வச்சுக்க வச்சது. அகைன் பீங் சிங்கிள் அதுதான் மேஜர் ரீசன். அப்போ என் டைம் என்னோட எனர்ஜியை நான் வேறு மாதிரி ஃபைன் டியூன் பண்ணணும். அது என்ன மாதிரி வர அடுத்த யங்ஸ்டர்ஸ்க்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் போகிற கெஸ்ட் லெக்சர்ஸில் அதுதான் நான் சொல்கிறேன்ல, ஒரு 1000 பேர் 500 பேருக்கு மத்தியில் நான் பேச போகும்போது ஸ்டார்டிங் தூக்கம் வரவனுக்கு கூட நான் முடிக்கும்பொழுது அவன் எழுந்து வந்து இன்னைக்கு ஒரு பெரிய தாக்கத்தை நான் உணர்ந்தேன் அவன் ஃபீல் பண்ணோம். நைட் அவன் தூங்கக்கூடாது. அதுதான் என்னுடைய வெற்றி. அப்போது ஒரு 500 பேர் 1000 பேர் மத்தியில் என்னால் அதை விதைக்க முடியுதுன்னா பல லட்சம் பேர் மக்கள் மத்தியில் நான் நிற்கும் போது அதுக்கு தான் நான் பிக் பாஸ் வரணும்னு நினச்சேன். பட் டே உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் பிக் பாஸ் கிடையாதுடா, எங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷனே வேறன்ற மாதிரி நினைச்சிட்டாங்களோ. ஓகே சூப்பர். அதான் நீங்க சொல்லிங்கல்ல விதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கேயும் கொஞ்சம் விதைச்சிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படியே விதைகளை நம்ம தூவி விட்டு போகணும். எங்க முளைக்கணுமோ அது முளைச்சுக்கும். அவ்வளவுதான் விஷயம். எனக்கு ஒன்னே ஒண்ணு என்னன்னா, இவர் அஸ்ட்ராலஜர்னால இவருக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா நம்பலாமா நம்பக்கூடாதா? கல்யாணம் நடக்குமா நடக்காதானா அவன் இருக்க அழகுக்கும் அவனுடைய திறமைக்கும் நடக்காம இருக்குமாங்க? உண்மைதான் தம்பி. சரி முதல்ல உங்களுக்கு யார் மாயான் பேர் வச்சா? நானே தான் வச்சுக்கிட்டேன். பேரே கிடையாது. பிறக்கும் முன்னாடி எப்படி மாயான் பேர் வச்சீங்க? இல்ல அது பிறக்கும் போது வந்துட்டு வீட்ல ஜெனிஃபர் ஹெப்சிபான் பேர் வச்சாங்க. ஒரு லெவலுக்கு மேல வந்துட்டு மாடலிங் மேல ஒரு ஆசை வந்துச்சு. வீட்ல சொன்னா அசிங்கமா திட்டினாங்க. நான் அவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டேன். ஓகே இன்ஸ்டாவில் வந்துட்டு திருட்டுத்தனமாக மாயா நட்டாஷான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் ஆரம்பிச்சிட்ட பிறகு எதாச்சும் இந்த பொண்ணை பார்க்க உன்ன மாதிரியே இருக்கு அப்படின்னு நான் இல்லைப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வருஷம் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு தமிழில் வெளியே வந்து டிவியில் வந்து இப்படி உளறிட்டேன், மாட்டிக்கிட்டேன். அதனால இப்போ மாயா நட்டாஷான்னே அப்படியே கண்டினியூ பண்ணி ஓடிட்டு இருக்கேன். நட்டாஷா நட்டாஷான் ஏன் ஷான் நட்டாஷான் தானே வைப்பாங்க. நட்டாஷா வச்சா வந்துட்டு காமனா இருக்கு, நட்டாஷான் வச்சா வந்துட்டு ஆணித்தரமா இருக்கு. எவ்வளவு அறிவுபூர்வமான கேள்விக்கு டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க. இல்ல நான் வந்து பாயிண்ட்ப்பா கரெக்ட். ஏய் இங்கெல்லாம் வந்து பேசுறீங்களா? ஹர்ட் பண்ணாம நானும் ஹர்ட் ஆயிருக்கிறது அடி வாங்கிருக்கிறது வெளியே தெரியாம நான் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டு வாழணும்னு ஆசைப்பட்டேனோ அது எல்லாத்தையும் இப்போ வாழ்ந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சூப்பர். அண்ட் ஆல்சோ நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். என்னங்க அது கலர் பேப்பர் பென் எல்லாம் வச்சிருக்கீங்க, கலரிங் பண்ண போறீங்களா? இது வந்து ஆர்டிஸ்டா? நீங்க ஒரு ஆர்டிஸ்ட்? ஐ அம் a professional architect. ஆர்டிஸ்ட் நானு. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் டிஜே ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க கொஞ்சம் கற்றுக்க வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பைக் ட்ராக் ரேசிங்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தேன். போயிட்டு சில்லறை வாங்கினது பாருங்க, கையில எம்எல்லாம் வாங்கி வச்சிருப்பேன். பண்ணாத விஷயமே கிடையாது போலயே. சில்லறை வாங்கி அது நானே வாங்கி உள்ள தச்சு வச்சுக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் வந்துட்டு பாட்டு பாடுறதா சொல்லிட்டு கொஞ்ச நாள் சுற்றிட்டு இருந்தேன். ஸ்பாட்டிஃபைல கொஞ்சம் ஒரு சாங் இருந்துச்சு. அது வந்துட்டு ஏன்னா இப்போ காசு கொஞ்சம் கட்டாமல் இருக்கிறதுனால வந்து இன்னும் அந்த ஸ்பாட்டிஃபை கொஞ்சம் பிளாக்ல இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபுல் டைம் மாடலிங்காக பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆரா மிஸ் இந்தியான்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா வெள்ளத்தோலுங்க பக்கத்துலேயும் நான் ஒரே ஒருத்தி இந்த டார்க் ஸ்கின்னை வச்சுட்டு அப்படியே அப்படியே இன்னும் நல்லா சீன் போட முடியுமா அவ்வளோ செக்ஸியாக சீன் போட்டுட்டு செகண்ட் ரன்னர் அப் வின் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து ஃபுல் டைம் மூவிக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் மூவியில் வந்துட்டு ஹீரோயினாக இல்லாமல் எனக்கு ஒரு பெரிய ஒரு வில்லனா அப்படி வரணும். அதாவது எனக்கு வந்து பல ஹீரோஸை வந்துட்டு எதிர்த்து நிற்கிற ஒரு வில்லனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. மாயா நீ உள்ள போய் தான் வில்லி ஆகணும். ஆல்ரெடி வில்லி தான். சரியா? நான் அப்படி இல்ல பாருங்க. நடிப்பு அரைக்கிங்க. நான் ட்ரை பண்ணது இல்ல இது அப்படின்னு என்ன? எனக்கு வந்து நடுவுல போயிட்டு கடல்ல விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில விழுந்து கடலுக்குள்ள அடிச்சுட்டு போயிட்டேன். ஒரு 15 ஃபிஷர்மேன்ஸ் வந்துட்டு என்னை காப்பாத்திட்டு வந்தாங்க. அன்னைக்கே நான் செத்துருக்கணும். அன்னைக்கு அதுதான் ஆண் கடல் சீரணும் கடல் அப்படி. அதுக்கு முன்னாடி தான் ஆக்சுவலி நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. நான் ஒருத்தி தான் அங்க அதிசயமா தப்பிச்சு வந்திருக்கேன் போல இருக்கு. ஆயுசு கெட்டிங்க உங்களுக்கு. அதனாலதான் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கத்துக்குவோமே, எதுக்கு சாவே பார்த்துட்டு வந்தாச்சு நானு, இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பயமே வந்துட்டு தண்ணி தான். பட் ஆனா எனக்கு வந்து சர்ஃபிங் பண்ணணும்னு ஆசை. சர்ஃபிங் மட்டும் தான் இன்னும் பண்ணாம இருக்கேன். ஓகே கைஸ், இப்போ மாயா வந்து நமக்காக வந்து ஒரு சூப்பரான அருமையான பாடல் பாட போறாங்க. எல்லாரும் பெரிய ஜோரா ஒரு கை தட்டி கொடுங்க. லைட்டா கொஞ்சம் கலைக்கலாம். இசை மலையில் நனைய தயாரா? ஓகே ஓகே. தமிழ் பாட்டு தான். இதுலயே யாருக்கு கெஸ் வந்துச்சு இல்லையா? இதுவரை இல்லாத உணவிது இதயத்தில் உண்டான கனவிது பலித்திடும் அந்நாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ? இதுவரை இல்லாத உணவிது இதயத்தில் உண்டான கனவிது பலித்திடும் அந்நாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ? மூடாமல் மூடி மறைத்தது தானா பூத்து வருகுது, தேடாமல் தேடி கிடைத்தது இங்கே. மூடாமல் மூடி மறைத்தது தானா பூத்து வருகுது, தேடாமல் தேடி கிடைத்தது இங்கே. அருமை, சிறப்பு. உனக்குள்ள இவ்வளவு திறமையா? ஓ மை காட், சூப்பர். மைக் இல்லாமலே இவ்ளோ அழகா பாடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பரா பாடுனீங்க. வெரி குட். மைக்கே தேவையில்லைங்க ஸ்டேஜுக்கு போன உங்களுக்கு. அடுத்ததாக நம்மளோட காமாட்சி அவர்கள். இசை மலையில் நனைய தயாரா? ரெண்டாவது அடுத்து இது ஆலங்கட்டி மலை. ஆமா, ஆலங்கட்டி மலை. எப்படிலாம் யோசிக்கிறேன். ராஜராஜ சோழன் நான், இணையாளும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் தீவே, மண் மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே, உல்லாச பூமி இங்கு உண்டானதே, ராஜராஜ சோழன் நான், இணையாளும் காதல் தேசம் நீதான். இதுக்கு மேல லிரிக்ஸ் மறந்து போச்சு. அப்படியே எங்க தெய்வம் எப்படி பாடுது பாருங்க. அது ப்ரொஃபஷனல் சிங்கரு. உங்க குரல்ல ஒரு நீ பாடலாம் வேணாம், பேசி செத்துருவாங்க. மனசுல இருக்கிறதெல்லாம் எப்படி வருது பாத்தீங்களா? தெரியுது. வா பாத்துக்கடா. இல்ல இந்த வாய்க்கு தான் வருது பண்ணிருக்காங்க. சும்மா அக்கா இங்க பாருக்கா, இப்ப நீ பாடுற பாட்டுல நைட்டி அக்கான்ற பேர் மறந்து லக்ஷ்மண் ஸ்ருதி அக்கான்னு உனக்கு பேர் வரணும்க்கா. வாக்கா. ஐயோ இவனுங்க வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றானுங்களா? அங்க விட்டதை இங்க முடிக்க போறோம். ஒரு 4 லைன் பாடி பாரு, உன் லவர் நினைச்ச ஒரு நல்ல பாட்டு பாடு. அவ்வளவுதான். இவன் கமிட்டட்ன்றத நான் பதிவு பண்ணிட்டேன். ஆமா, அப்ப பாரு. ஏன்னா வந்து உள்ளே போய் பாடணும்னு நினைச்சேன். சூப்பர். நல்ல ஸ்க்ரூ. உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன, ஓர் நாள் உன்னை காணாவிடில் எங்கே உன் அன்பென்று கேட்கின்றன, நீ வந்தால் மறுகணம் விடியும் என் வானமே, மலையில் நீ நினைகையில் எனக்கு காய்ச்சல் வரும்,
வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும். உடல்கள் தான் ஒன்று, உணர்வுகள் ரெண்டு. ரோஜா 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 ரோஜா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவர் ஆள் பேர் ரோஸ்ன்னு தெரியும். அக்கா உன்னோட ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து விடுக்கா. அதான் வரலையே, குரலை லாக் பண்ணி பிடிச்சி நீ போட்டாங்க. மிமிக்ரி பண்ணு. சூப்பர்ப்பா. நீ நல்லா பண்றப்பா. அதெல்லாம் சொல்லக்கூடாது, ஏன் சொல்றடி அப்படி வருது அது. பட் வந்து நான் சும்மா சமந்தா வாய்ஸ்ல ட்ரை பண்ணேன். சமந்தா. ஆமா சமந்தா மாதிரி இருக்கா லைட்டா. அதை நோட் பண்ணுங்கப்பா, அதை நோட் பண்ணுங்க. நான் ட்ரை பண்ணியிருக்கேன். யாரு? அதர்வா. இல்லடா, ஐயோ கல்யாணம் ஆயிடுச்சுப்பா எனக்கு. அத்திம்பேர் கொச்சுப்பார். எஸ், இன்னைக்குதான் மொத தடவை போட கட்டி பார்த்தேன்ப்பா. இது மொட்டராஜா வாய்ஸுங்க. தம்பிக்கு ஒரு டாஸ்க்கு. ஆக்சுவலாக என் தம்பி தான், ஆனாலும் வேற வழி இல்லை. இப்போ உனக்கு சொல்லி தான் பொண்ணு தான் இல்லையேக்கா? கரெக்டுடா. நோ, அந்த பிள்ளை நல்லா இருக்கு. அப்படியே உன் டேலண்ட்டை கொண்டு அந்த பிளேட்டை காமிச்சிட்டு லைட்டாக ஃப்ளட் பண்ணி பார்ப்போம். நீ எப்படி விழுந்து படிப்பியோ, காலில் விழுவியோ, கையை பிடிப்பியோ, அந்த பிள்ளைய போக விடாம நிப்பாட்டு. நீ போய் நிப்பாட்டு. அதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கணும் நிப்பாட்டு. ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கேன். போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்களா? யார் மாலா? ஆமா, கமெண்ட்ஸ்லயா? தட்டி விடு மாமே, தட்டி விடு. சரி ஓகேவா? நீங்க பண்றதுல ஜெயா ஷோ பாதியில விட்டுட்டு வீட்டுக்கு போக கூடாது. அப்படியே ஃப்ளோல போயிடு. போக மாட்டாங்க. ஜெயா சொல்லுங்க. இல்ல ஏய் இருங்கப்பா. சொல்லுங்க என்ன சொன்னேன்? ஏமா நீ கோவப்படுமா? நீ கோவப்பட்டு கோச்சிட்டு போறத விட்டுவிட்டு சொல்லுங்க அப்படின்னா என் தம்பி என்ன பண்ணுவான்? நீ ஏதாவது பண்ணணும் ஜெயா. உனக்காக தானே வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இல்ல, சாரி. இப்படி என்ன ஜெயா? இல்லை அந்த கண்ணு, ச்சே, உன் கண்ணை பார்க்க முடியாம தான் இத்தனை நாள் உன் கூட பேச முடியாமலே எனக்கு இருந்தது. பட் இன்னைக்கு சொல்லிடணுன்ட்டு தான் நான் இங்க வந்தேன். என்ன சொல்லணும்? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு ஜெயா. அதுக்கு நான் என்ன பண்றது? நீ தான் ஜெயா ஏதாவது பண்ணணும். என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். நான் இங்க இருந்து கிளம்புறேன். இல்ல இங்க பாரு, ஒரே ஒரு வார்த்தை. ஒண்ணும் இல்ல, ஒரு கப் காஃபி, ஜஸ்ட் ஒரு கப் காஃபி போய் நம்ம சாப்பிடுவோம். இந்த காஃபி இந்த ஆபீஸ்ல நல்லா இருக்காது. நான் உன்னை பக்கத்துல காஃபி டே கூட்டு போறேன். ஆபீஸ்ல இருந்து உனக்கு நான் உன்னை பக்கத்துல காஃபி டே கூட்டு போறேன். குடிக்கிறதுக்கு நான் இங்கேயே குடிச்சிருவேன் பாவம். என் காஃபி டே அவ்வளவு கேவலமா இருக்கும். உங்களோட இது வேணா, பாய் டாடா. சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதோட நாம இந்த ஷோவை கம்ப்ளீட் பண்றோம். சோ thank you so much. என்ன என்ன சொல்லுங்க விஜய்? ஐஸ்வர்யா, அதாவது உங்க பேர் மறந்து தஸ்லீம் வந்து அவங்கள்ட்ட ஒரு நடிப்பு திறமை இருக்குன்றது நீ யாரும் கவனிக்கல. ஆமால, எங்க எப்படி நீங்க ஆக்டிங் பண்ணாம எப்படி? தெரியாத மாதிரி ஒண்ணுமே முன்னாடியே ஆமால. உங்களோட நடிப்பு திறமையை காட்டுங்க. உங்களுக்கு வேணா ஒரு கோ ஆக்டரா நான் வேணா. அதுதானே கடைசி அத சொல்ல வரீங்க. சிம்மு வரீங்களா? ஓகே, நீங்க கீதாவா இருங்க. ஓகே. நான் சிம்பு ஏன் பல்லு இப்படி கோணிக்குது? சிம்பு நைட் 11 மணிக்கு பேசுறாரா? ஏன்னா அப்பப்போ வேணா விடுங்க. தெரியுது சிம்பு என்ன ஃபார்ம்ல இருக்காருன்னு தெரியுது. ஆரம்பிங்க. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? அந்த மாதிரி விஜய் இன்னைக்கு ரெடி. சரி, சிச்சுவேஷன் என்ன தெரியுமா? அதே கீதா. ஓகே. சிம்பு நீங்க கீதா. ஓகே, வீட்டுக்கு போனோன்னே எனக்கு கால் பண்ணணும். ஏன்னா நீ தான் என்ன லவ் பண்றல. பாத்ரூம்குள்ள போனாலும் அங்க எதுவுமே போகாம எனக்கு கால் பண்ணணும். ஏன்னா நீ தான் என்ன லவ் பண்றல. பண்றேன் கீதா. கண்டிப்பா பண்றல. நம்பர் நான் சீரியஸா போயிட்டு எல்லாரும் ஸ்கூல் முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா நீ மட்டும் எனக்காக வெயிட் பண்ணும். ஏன்னா நீ தான் என்ன லவ் பண்றல. நீ வீட்டுக்கு போனோடனே கால் எனக்கு தான் பண்ணும். ஏன்னா நீ தான் என்ன லவ் பண்றல. வாட்ஸ்அப்ல எல்லா ஸ்டேட்டஸ்லயும் நான் மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா நீ தான் என்ன லவ் பண்றல. பண்றேன் கீதா. கண்டிப்பா பண்றியா? அவ வாமிட் எடுத்துட்டா, அதை போய் தொட. செம்மையா நடிச்சாங்க. இங்க வந்திருக்கிற ஆங்கர்ஸ் எல்லாருமே பியூட்டிஃபுல்லா எங்களுக்கு செம்மையா வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான டைமை கொடுத்தாங்க. இங்க இருக்கிற எல்லாரும் வந்துட்டு இவ்வளவு ஹாப்பியா இருந்ததுக்கு தேங்க்யூ. பியூட்டிஃபுல் மை டியர் லவ்லி ஜெயா. தேங்க்யூ. அண்ட் கொஞ்சம் மூடியாவே இருக்கிற விஜயா. ஸோ எஸ், நம்ம எவ்வளோ ஹாப்பியா இருந்துட்டோமோ அதே ஹாப்பில தேங்க்யூ எஸ்வி டிவி. இவ்வளோ பியூட்டிஃபுல்லா எங்களுக்கு வந்துட்டு ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. மறக்க மாட்டோம் உங்களை. இன்னும் ஃபன் பண்ணிட்டே வரப்போறோம். கூடி சீக்கிரம் இன்னும் நிறைய ஃபன் அப்டேட்ஸை பார்ப்பீங்க. எஸ், நாங்க எவ்வளோ ஃபன்ன்றதை எல்லாருமே உலகமே பார்க்க போதே.
பண்ணா fun. ஓகே Okay, and that's a wrap. Yay!